தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலத்தில் மலைவாழ் கிராம உறவுகளை அங்கேருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு, நீதிமன்ற உத்தரவோடு. அதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு யாருக்குமே சரியாக தெரியலையா, இல்லை அதை பற்றி வெளியே பேச வரலையா அப்படின்றது எனக்கு தெரியலை. நான் சில விஷயங்களை கொஞ்சம் இணையத்துலேயும் தேடி பார்த்தேன். என்னோடய வேலை பார்க்குற உறவுகள்கிட்டையும் கேட்டேன். அவங்க என்னை விட மேல் போஸ்டிங்கில் இருக்கவங்க, அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க அவ்வளோவா ஓரளவுக்கு சொன்னாங்க. ரொம்ப டீப்பாக அதில் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. நான் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட வேலைகள் அதில் இருக்குது, அவங்களோட பணிச்சுமைகள் எல்லாம் அதில் இருக்குது. அதனால் அவங்க சொல்லவும் முடியாது. அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் மலை மேலே உருவாகிறதுக்காக மட்டுமே இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ப முடியுமா? இதுதான் உண்மை. காரணம் என்னென்னு கேட்டால், தனியார் நிறுவனம் எங்கே நான் இங்கே செடி வைக்கிறேன், மரம் வைக்கிறேன்னு உள்ளே வரணும்? காரணம் என்னென்னு கேட்டால், இது மத்திய அரசு திட்ட ஒதுக்கலையா? கிட்டத்தட்ட 2026, 27 இதுக்காக மட்டுமே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மட்டுமே 3759 கோடி மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்குது, சுற்றுச்சூழலுக்காக மட்டும். அப்படி இருக்கும்போது ஏன் தனியார் உள்ளே வரணும்? ஏன்னா திருவிழா காலத்தில், கிராமப்புறங்களில் திருவிழா காலத்தில் கடை போடுறதுக்கு ஒரு சேட்டை பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இங்கே ஒரு கடை போடணும் அப்படின்னா, நான் திருவிழா டயத்தில் இங்கே ஒரு கடை போடணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அங்கே ஒரு கொடியை கட்டி வச்சுருவேன். இல்லை அப்படின்னா ஒரு கயிறு கட்டி வச்சுருவேன். யார் கேட்டாலும், யார் இங்கே கயிறு அடிச்சிருக்குது? ஆனால் நம்ம வேலு பையை கட்டி வச்சுருக்கானே, சரி அப்படியா, அவன் கடை போடுறான், சரி போடட்டும்ப்பா, நான் பக்கத்து இடத்த பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு பிடிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி செயல் தான் இப்போது தமிழகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஏன்டா இதை டேட்டா சென்டர்ஸ் கொண்டு மலை மேலே வைக்கணுங்கிறாங்க? அதெல்லாம் வைக்க முடியாது, தண்ணீர் பராமரிப்பு செலவு நிறைய ஆகுமே அப்படின்னா, தண்ணீருக்காக கிடையாது. இது இப்போ இருக்கக்கூடிய வாட்டர் கூலிங் டேட்டா சென்டர்ஸ் கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு ஜென்ரேஷன் தான். டேட்டா சென்டர்ஸ், வாட்டர் கூலிங் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு ஜென்ரேஷன். இதுக்கு அப்கிரேட் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, லிக்விட் கூலிங் டேட்டா சென்டர்ஸ். இதுக்கு தண்ணீர் தேவை கிடையாது. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்ன வருதுன்னு பார்த்தா, ஏர் கூலிங் டேட்டா சென்டர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, லிக்விட் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, தண்ணீர் கூலிங் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். தண்ணியை வச்சு ஒரு டேட்டா சென்டரை கூல் பண்ணலாம். அதுக்கடுத்து வரக்கூடியது லிக்விடுன்றது இப்போது ஹைஎன் பிசி பண்ணுறவங்களுக்கு தெரியும். லிக்விட் கூலிங் ஊற்றினா அவங்க பிசி சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அடுத்த வெர்ஷன் ஏர் கூலிங் டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாகிட்டு இருக்கு. அதுக்கான தொடக்க புள்ளி தான் இந்த மரங்கள் செடிகள் நட்டுறோம் அப்படின்றதுல தனியார் நிறுவனங்கள் உள்ளே வர்றது. இப்போ புரியுதுங்களா எதுக்காக மக்கள் அங்கேருந்து துரத்துறாங்க அப்படின்ட்டு? ஏன்னா இது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்போது எப்படி அவங்க அங்கே வைக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. எப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தீர்ப்பு இருந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் இங்கே என்ன செயல்பாட்டில் இருக்குன்றது யாருக்கா தெரியுமா? மறந்துடுவோம். காரணம் என்ன, நமக்கு அவ்வளோ சுமைகள் சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை மறந்துடுவோம். ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நமக்கு தெரியும். ஜல்லிக்கட்டுக்கு போராட்டும் போது மாநில அரசு, மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. காரணம் என்னென்னா, நம்ம அதை யோசிக்க மாட்டோம். நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாமே ஒரு ப்ரொடெக்ஷன்லேயே இருக்கும். ஒரு ப்ரொடக்ட் பண்ணிகிட்ருக்கோம்னா, நம்ம ஒரு போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளோட எண்ணம் அந்த போராட்டத்தை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் இருக்கும். இப்படி தான் மடை மாற்றி நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணக்கூடிய செயல்கள். தனியார் நிறுவனம் இதுக்காக தெளிவாக வேலை பார்க்குது. இப்போது மலைகளை பாதுகாக்கிறது தனியார் தான் பண்ண முடியுமா? ஏன் கவர்மெண்ட்டே பண்ண முடியாதா? வனத்துறைன்றது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அப்படி இருந்தால் எதுக்காக வந்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் பூங்கா யார் வச்சுருக்கா? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கான அனுமதி யார் கொடுத்தா? மத்திய அரசு தானே கொடுத்துச்சு. எந்த மக்கள்கிட்ட ஒப்புதல் கேட்டாங்க? யார்ட்டையும் கேட்கலையே. என்கிட்ட காசு இருக்குது, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பானி அவரோட பையன் பண்ணது தானே. அதே நிலை எல்லா மலைகள் மீதும் டேட்டா சென்டர்ஸ் உருவாகிறதுக்கான ஆரம்ப புள்ளி தான் இந்த மலைவாழ் மக்களை வெளியேற்றுற நிகழ்வு. புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமாவது தெளிவாக இருப்போம். அப்பப்போ வர்றது டெக்னாலஜி என்ன வருது, அதை என்னென்ன பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு ஃபோன் வருது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் என்ன வரும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஏஐ வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த வெர்ஷன் வரும்ல. ஏன்னா மொபைல் மாதிரி தான் ஏஐயும் அடுத்தடுத்த வெர்ஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதான் வேலை. ஸோ அதுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது? ஏன்னா இப்போ டேட்டா சென்டர்ஸால் தண்ணீருக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அடுத்து வரக்கூடியது என்ன? லிக்விட் கூலிங் டேட்டா சென்டர்ஸ் வருது. லிக்விட் கூலிங்னா லிக்விட் அவங்க எவ்வளோக்கு வாங்குவாங்க? அதுக்கு உடனே அடுத்த வெர்ஷன் என்ன வருது? ஏர் கூலிங் டேட்டா சென்டர்ஸ். ஏர் கூலிங் டேட்டா சென்டர் ஏருக்கு எங்கே போவாங்க? தூய்மையான காற்று எங்கே கிடைக்கும்? நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அங்கே சிட்டிக்குள்ளே தூய்மையான காற்று எடுக்க முடியுமா? அப்போ எங்கே போவோம்? நேராக மலைவாழ் கிராமத்துக்கு தான் போகணும். புரியுதுங்களா? இப்போ புரியுதா மக்களையே அங்கேருந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி? இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோங்க. விழிப்போடு இருப்போம். நன்றி, வணக்கம்.